மருத்துவர் அன்புமணிதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ள நிலையில் மீண்டும் பாமகவில் மோதல் வெடித்துள்ளது. மருத்துவர் அன்புமணி கைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சென்றதால் மருத்துவர் ராமதாஸ் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் மாதம் மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணிக்கும் இடையே திடீர் மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு சொந்தம் என்ற போட்டியும் நிலவியது. முதலில் அன்புமணி செயல் தலைவர் மற்ற பொறுப்புகள் எல்லாம் என்னிடம்தான் உள்ளன என்று அறிவித்தார் ராமதாஸ். ஆனால் பின்னர் அன்புமணிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு அறிவித்தார். இது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு தான் சொந்தம் என்றும் மாம்பழ சின்னத்தை தனக்கு தான் வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் கமிஷனுக்கு 250 பக்க அளவில் கடிதங்கள் எழுதினார். முன்னதாக தேர்தல் கமிஷனுக்கு மருத்துவர் அன்புமணி எழுதிய கடிதத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவில் என்னைத்தான் பாமக தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், எனவே நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்னு ஒரு மனு போட்டிருக்கார். இந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸ் எழுதிய கடிதத்திற்கு இந்திய தேர்தல் கமிஷன் பதில் அனுப்பியிருக்கு. அந்த கடிதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு அன்புமணியை தான் தலைவராக தேர்ந்தெடுக்கிறது, எனவே அவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்னு வருகிற 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை அவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக, மேலும் மாம்பழ சின்னமும் அவருக்கு தான் வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்கு. இதனால் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ள ராமதாஸ் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செஞ்சு வராரு. வருகிற டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தனது முடிவை அறிவிப்பேன் என்று அவர் தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் புதிதாக கட்சி தொடங்க வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். தற்போது தேர்தல் கமிஷன் அறிவிப்பால் ராமதாஸ் புதிய கட்சியை தொடங்கினால் மட்டுமே அரசியல் செய்ய முடியும். அந்த வகையில் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கலாம்னு முடிவு செஞ்சு வைத்திருக்கிறார். இதற்கிடையே அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக தேர்தல் கமிஷன் அறிவித்தது தவறானது. ஏனெனா அன்புமணி போலியான பத்திரங்களை தேர்தல் கமிஷனிடம் கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி திருவேற்காட்டில் பொதுக்குழு நடைபெற்றுச்சு. அதில் அன்புமணி தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அந்த பொதுக்குழுவின் தீர்மானங்கள் ஏற்கனவே முடிவுக்கு வந்துவிட்டன. 2022ஆம் ஆண்டு பொதுக்குழு நடைபெற்ற நிலையில் தற்பொழுது 2023ஆம் ஆண்டு பொதுக்குழு நடைபெற்றதாக போலி ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் என ஜி.கே. மணி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையே கூட்டணி தொடர்பாக வருகிற டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தனது முடிவை தெரிவிப்பதாக மருத்துவர் ராமதாஸ் அறிவிச்சிருந்தார். அந்த வகையில் அவர் அதிமுகவுடன் கூட்டணி சேருவதாக அறிவிப்பார் என தெரிஞ்சது. இது தொடர்பாக ஏற்கனவே திமுக தரப்பில் பேசிய நிலையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. இதனிடையே டெல்லி பாஜக மேல் இடத்தில் இருந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுமாறு இறுதி கட்டமாக ஆலோசனை தெரிவிச்சிருக்கு. எனவே அதிமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைவார் என்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அன்புமணி இணைவார் என்றும் இறுதி கட்டமாக தகவல் தெரிய வந்திருக்கு. இதுபோன்று அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.